சமரசமெய்ஞான தெய்வமே 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 தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே
ஞான வடிவான அமலனே நடன கலா ஞான வடிவான அமலனே கதி தரும் மலர் பாதனே ஜெகதீசனே ஆ ஆ ஜெகதீசனே உயிரெல்லாம் நிறைபவனே தேவ தேவ எனையாளும் மாதவமே தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேணும் எல் இறைவனே அன்பினால் உருகி பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது நீ எல்லாம் உலகம் ஏது மாதவமே தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேணும் எல் இறைவனே அம்மா அமுதபடி போடு தாயே. ஊர்லயே எங்க தம்பி வீடு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? பசிச்ச முகம் பார்த்து படி அளக்கிற தெய்வம் அவர்தாம்மா. படியாலையும் அழப்பா மரக்காலாலையும் அழப்பா என் தம்பி. நீங்களும் அன்னாரம் வந்து அசராம வாங்கிட்டு போங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? ஓவில் தூணாட்ட வரிசையா நிக்கிறீங்களே, எங்கேயாவது போய் விரை வெட்டி பிழைக்கிறது தானே. சரி வாங்க ஐயா. நில்லுங்கள் நில்லுங்கள். என் தமக்கையின் போக்குக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசனின் திருக்கரம் என்பதை உணராதவள் என் அக்கா. கொடுத்தால் விளையும் கெடுத்தால் அழியும் இதை அறியாதவள் அவள். எனக்காக அவளை மன்னித்து விடுங்கள். எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்கள். என்ன மீனாட்சி அம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேக்குறேன். திங்கிற வரைக்கும் சிவனே பானுங்க, தின்ன அப்புறம் எவனோ பானுங்க. இதுதானே உலகம். இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா. உனக்குதான் ஒண்ணுமே புரியல. சரியாக சொன்னீர்கள் அம்மா. அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு. அப்படித்தானே? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி? தவறாக பேசுகிறீர்கள் அக்கா. பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது புகழுக்காக அல்லக்கா, புண்ணியத்துக்காக. அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழை வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்லக்கா, தன் தேவைக்காக அல்ல. அப்பா பகவானே பகலவா, என் குறையெல்லாம் அகலவா. எல்லா பயனும் கண்ணு போன இருப்பாருதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. 2 கண்ணு இருக்கும் பொழுதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். உன் விசால ஒரு எதுக்கு விசாரத்தை கூப்பிட்டீங்க? இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலைய இருக்க வந்தேன். நல்ல வேலை இலையா இருக்கிறதோட போறாளு. எங்க என் கொலையா இருக்க வர்றாளோன்னு பார்த்தேன். ஆதித்தனே அன்றிலங்கையை அழைத்து நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம். அது இல்லைங்க, லங்கைய ஆதித்து அடிச்சானா இல்ல அனுமான் அடிச்சானா? தெருக்குத்தியாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே. எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இரு.
ஆதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் செஞ்சு வச்சிருக்க. பலகாரம் செய்து வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவீங்க. அன்றிலங்கையை அழைத்திட்ட அனுமான் கண்ட பழமே. குளிச்சுட்டானே எப்பா ஓ நேத்தா நேத்தா கொஞ்சம் தள்ளி போ. நம்ம தங்க இருக்கிறாள ஆமா அவ தவறிட்டாள தெரியுமா? ஐயோ தவறிட்டாங்களா? இப்பதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம். யாரு நீ ஒண்ணு வட்டி கட்ட தவறிட்டாயான்ற ஓ ஓ பாத்திய வட்டி பணத்தை கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். பாவம் ரொம்ப சின்னஞ்சிருச்சு, ரொம்ப சின்னஞ்சிருச்சு. ஐயோ சின்னஞ்சிருக்குன்னு தொட்டுதான் பார்த்துட்டு ரெண்டு பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தவன் முழுக்க போடணும். நீ செஞ்சுட்டியார்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சரியான ஆளுங்க இல்ல. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்க போய் படிங்க. படிப்போமே போய் படி. அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் தான் எழுதுவான். அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்னு செய்யுங்களேன், கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகையை எழுதி. ஒரு பலகை என்ன, ரெண்டு பலகையில எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க. பலகையாவது மாட்டிக்க, சுருக்காவது சரி மாட்டிக்க. சரி சாப்பிடுங்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்குறவங்க. அப்படி இல்ல, கடவுளை பார்த்து அவர்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். அதுக்கு நடுவுல சாப்பிடுற எப்போ பழக்கம் தண்ணி சரியா? அம்மா ஐயாவுக்கு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும், எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க. புரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். ஆமா ஆமா சுமக்கும் சுமக்கும், பொதியும் சுமக்கும், பக்காவுக்கு முக்கா வட்டி வாங்க உங்க பாவத்தையும் சுமக்கும். வயிற்றுவலிக்கு ஊஞ்சல உட்காரான். பக்கத்துல உட்காந்துதான் கண்டதை திங்கிறது. வைத்த வயலின்னு கடத்தரவு கடைசி போ. கடத்தரவு கடைசியில் காலிகோல்ல அங்க கைலாசம் பேர் போன வைத்தியர் இருக்காரு. அவர் நாடிய பார்த்த மறு வினாடிய தீர்ந்து கொடுத்து நான் சொன்னேன் போ. நீங்களும் அவரையே கூப்பிடுற. அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு கேக்குறேன். அவருக்கு என்ன தலையெழுத்து வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. எங்க இருந்து புடிச்சீங்களோ வயிற்று வலி ஒண்ணு, வாழைக்கால் ஒண்ணு. தப்பு கணக்கு எழுதிட்டு அது சப்பா கட்டுறதுல தாண்டவராயன் பிள்ளையோட உலகத்துல ஒரு கோயிலும் கிடையாது. இந்த வயிற்று வலி வச்சுனா இருக்கானே, இவன் வட்டிக்கு எதிர் வட்டி வாங்கல மகா கட்டிக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு இருக்கத்தான் செய்யும். அவங்க நம்ம கோயில் போய் கடைய போறேன், நான் வர்றேன். வணக்கம், அமருங்கள். வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். அரபு நாட்டு வணிகரே, என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? 1000 அச்சா கூட கொண்டாந்தாங்கோ, குருதே கொண்டாந்தாங்கோ. பதிலுக்கு என்ன தர்றாங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? ஒண்ணு வேணாங்கோ, யானை தந்த நீங்க தர்றாங்கோ. இவ்வளவுதானே, தாராளமாக பெற்றுச் செல். 30,000 பொன் கடந்த வேண்டி இருக்கிறது. அதை கழித்து கொண்டு பரவாயில்லை, கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தையும் இருப்பவர்கள் நாங்கள். பெற்றுச் செல்லுங்கள். சரிங் சரிங். நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். சரி, வேண்டியதை சொல்லுங்கள். மலை நாட்டு சந்தன கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மாற்றுப் பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா? ஓ, 100 உயிர் சிற்பங்கள்
சந்தனக்கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள், கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன். என்ன அடிமை பெண்களா? மரத்திற்கு பதில் மங்கையரா? மன்னிக்க வேண்டும் வணிகரே, இது தமிழ்நாடு. பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்தை, அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா. தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்கள். சேந்தனாரே, வரவு செலவு கணக்குகளை பாருங்கள். எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நமக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் பொன் லாபம். எல்லாம் சிவகலை, இந்த நிலவை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. குழந்தை விளையா, நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. உனக்கு மட்டும்தானா அந்த கவலை? ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது. நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ, காலம் உண்ட திரு நீல கண்டனிடம், காலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ, நீலவண்ணன் திரு மாலின் தங்கையிடம், நீலவண்ணன் திரு மாலின் தங்கையிடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ. கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ. ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு காலம் வேண்டுமென வேலன் தந்த இடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. சிலைகள் போயிரு சேகளை ஈந்து சிந்தை குளிரவில்லையோ. உமையவள் சிந்தை குளிரவில்லையோ. அதுபோல் உலகில் எந்த உள்ளம் கனிய ஒரு பிள்ளை வேண்டுமென அம்மையிடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல், சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது. நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே. என் வகையில் இந்த பராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறியேன் அன்னையிடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. காலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. சிவபெருமானுடைய சோதனை இன்னைக்கு தாண்டியாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எந்த வழியும் அவன் காட்டல. என்ன ஒரே ஒரு வழி. நாளை நாம 2 பேரும் ஒன்னா அவன் சன்னதிக்கு போவோம். அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியிலே இறக்கி வச்சுக்கணும். நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணை செய்து போவோம். திருப்பணிக்கு
ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை. இனி நமக்கு எது? அன்பு செல்வங்களே, நீங்கள் இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வ மரத்தடிக்கு செல்லுங்கள். அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள். அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேரின்றி வருந்தும் திருவன்காடனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள். கனவு கண்டீங்களா? நீயும் கண்டாயா? திருவன்காடா, நாளை காலை சிவசர்மர் என்ற ஒரு உத்தமர் குழந்தையுடன் வருவார். எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாயாக. சிவகே, ஆண்டவன் கனவில் வந்து அருள் புரிந்து விட்டான். நானும் கண்டேன் சுவாமி. மருதேசா, சேந்தனாரே, இன்னும் போடுங்க. எடை போட்டுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறேன்? குத்து மதிப்பா இவ்வளவுதான் கொடுக்குறேன். கிடைக்காத அரும்பொருள் நமக்கு கிடைக்கும் போது இந்த பொருளை பற்றி நமக்கு என்ன காக்கரை? அத்து, குழந்தை நமக்கு கிடைக்காது. தெய்வமே, என் செல்வம் அனைத்தும் கொடுத்து என்னையே கொடுத்தாவது இக்குழந்தையை பெறுவேனே அல்லாது விட்டுவிட மாட்டேன். மருதீஷா, வேண்டாம். எனக்கு பெரும் பொருள் கொடுத்து பொண்ணுக்கும் போகத்துக்கும் அடிமையாக செய்து என்ன மறக்க செய்யாது. போதுமையினே, ரொம்ப நாளாச்சு இப்படி வெத்தலை வாங்க போட்டு. கேட்டீங்களா? இந்த வயசுல இங்க கட்டி பைத்தியம் முடிச்சாலையா? ஏன் உன் மேல என்ன என் மேல? அனர்த்தமாக்குற உன் மேல கல்ல கல்ல விட்டு எறிஞ்சானான்னு கேக்குறேன். அவன் கல்ல விட்டு எறிகிற வரைக்கும் என் கை பூப்பறிக்கவா போயிடும்? ஏதோ ஏழை எடுத்து எதிர் வெட்டி வாங்கினா இன்னைக்கு தெருவுல பைத்தியம் பிடிச்சு அலையிறான். அழுகு, நமக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா? நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல 10 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணு கெடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி இழக்க வேண்டிய நீங்க இல்லன்னா ஓட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற? பெரிய சாபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற. இதுக்கு கட்ட என்னடா அப்பா கர்ப்பாம்பூச்சி அம்மா பிள்ளை பூச்சி? என்னடா இது? என்னடா என்னடா இது? ஏத்தடா இது? காசு விட்டாங்களா? எதுக்கு இந்த காசு கொடுத்து வாங்கினேன்? வீட்டுல இருக்க லட்சுமி வருமாப்பா. அப்பா அது கர்ப்பாம்பூச்சி விட்டாவா லட்சுமி வரும்? யாரா சொன்ன? கேட்டீங்களா? சரியா என்ன தாண்டு மூஞ்சில இன்னைக்கு கிளை தாண்ட மாறுது. கிழவன் நம்ம பட்டத்தார் பிள்ளை வாங்கியிருக்காரு. பட்டணத்தா பிள்ளை வாங்கிட்டானா? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. எடைக்கேட பொண்ணை கொடுத்து தங்க விக்கிரகம் போல பிள்ளைய வாங்கியிருக்காரு. ஏங்க படத்தை கொடுத்து பிள்ளை வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான் அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவரு வாங்கினாராம். என்னையா கதைய மாத்துற? எங்கிட்டயே கதை சொல்றிய? கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கிருக்கான். இதுதான் கதை. இத மாத்துறான். போயா போயா, அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க, இருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம், இன்னசாரம் அபச்சாரம். அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறேன் என் வீட்டுல. நம்ம பிள்ளைய வாங்கிட்டாலும் துள்ளி குதிக்கிறாய். போங்க எல்லாம், யார் நிக்காதீங்க.
சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாம் நேரத்துல. என்ன தங்கச்சி வாங்கண்ணா என்ன தரவிடலாம், எங்க புறப்படுறேன்? போங்கண்ணா. முத நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது அபசுகன் வந்துருச்சா? கொஞ்சம் உட்காந்துட்டு போனா சரியா போச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன? என் தம்பி மகனுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறாங்க, அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். ஓ ஓ, உன் தம்பிக்கு மகன் பிறந்துட்டானா மகன்? அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவா? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? போங்கண்ணா, இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? தங்கச்சி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காது. இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு தான். அண்ணா, என் தம்பி உத்தமமானவன், ஒத்தரை ஏமாத்த மாட்டான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவினுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிரெல்லாம் எதுக்கு தானே நடத்துறாங்க, வேற எதுக்கு நடத்துறாங்க? அண்ணா, எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதுதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெடை பொன் கொடுத்து தான் வாங்கினா, சும்மா ஒண்ணும் வாங்கிடல. அது சரி. ஊராருக்கு பொண்ணு, உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கே உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? உனக்கு என்ன வயசாயிடுச்சு இப்ப? ஏன் என்கிட்ட எத்தனை இருக்கு? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? ஏன் செய்யலாம? அத நினைச்சு பாரு. அவன் கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரான், அதனாலதான். ஓஹோ, இதுதான சொல்லிட்டாரா? கனவுல அவங்கிட்ட தான் கடவுள் சொல்லிச்ச. அவங்கிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன தேப்பாரு இந்த கருத்து பாரு, தங்க உத்திராட்சம். நான் என்ன வேஷமா போடுறேன்? அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதில்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சுட்டுல. யோசி யோசி. அண்ணா, எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? உன் செல்வாக்கு, உன் சீர், உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன். தங்கச்சி, நான் சொல்றேனே, நீ அங்க போகாம இருந்துறாதே. நீ போ, மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே. தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே, தங்கத்தமிழ் செல்வமே, வாழிய வாழிய நீடூழி. தங்க பொம்மை போல் என்னை தாவும் தமிழ் செல்வமே, வாழிய வாழிய நீடூழி.
இல்லையா? பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய பாம்பை நான் பார்த்ததே இல்லை எஜமா. போடா போடா, அது பயப்படுது, எடுத்துட்டு போடா. எப்பா அந்த பாம்புல என்ன ரகசியம் கொஞ்சம் கிடக்குதான், என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இருந்தாலும் இருக்கும். எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் குபேர் ஆயிடுவேன். எப்பா நான் பாம்பு வளர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவனும் பாம்பை வளர்த்து பழக்காம ஆயிடுவான். பைத்தியக்காரன் அவனை. பணத்துக்கும் பாம்புக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு இருக்கு. எப்பா வேணும்னா பாருங்களேன், 10 நாள் இந்த பாம்பு லகக்கு மாணிக்கத்தை கேட்க போகும். இதான் ரகசியமா? மாணிக்கம் கக்குதா? என்னங்க இது? குழந்தைய போய் படார் படார் நடிக்கிறீங்களே. படார்ந்து படாத பக்கம் பட்டுதுன்னா படியில உயிர் போயிடும். படியிருந்து உயிர் போயிடும். அது நான் ஏன் படாத இடத்துல அடிக்கிறேன்? அயோக்கியப்ப நல்ல சென பண்ணி மாதிரி. இது ஒரு குழந்தையா? அது நீங்க பெற்றது தானே, நீங்களே போய் சத்தம் போட்டு சொல்லாத, நான் பெற்றானே. அவன் அறிவை பார்த்தா எனக்கா சந்தேகமா இருக்கு. மகாராஜனாச்சி மகாகணம் வருந்திய கடங்கார கன்னிசாமியே, பணத்தையும் காணும் வட்டியும் காணும் ஆள் வந்து நிக்கிற. உட்கார். யோ, கடன் வாங்கணும், ஊஞ்சல் உட்காருவானா? ஐயா ஒரு நாள் தவணை கொடுங்க. எதுக்கு இந்த உலகத்தை விட்ட போயிடுறேன்றியா? ஐயா நான் நல்லவனுக்கு பிறந்தவன், நாளையக்காரன் அடகு வச்சாவது தவறாம கட்டிடுறேன். ஒரே ஒரு நாள் தவணை கொடுங்க ஐயா. யமன் தவணை கொடுத்தாலும் கொடுப்பான், இந்த ஈசன் கட்டி கொடுக்க மாட்டான் தெரியுமா? தாண்டு சொல்லு. அவனை போய் தாண்ட சொல்லுன்றேன். ஏயா ஈசன் செட்டியாரு எவ்வளவு இரக்கம் உள்ளவரு, ஏழைகளை கண்டா எவ்வளவு உருக்கம் உள்ளவரு. அவர் என்ன மத்தவங்க மாதிரி ஒட்டிக்கு ரெட்டி வட்டி வாங்குறாரா? காசுக்கு காசு தானே வாங்குறாரு. இவ்வளவு தர்மமான வட்டி எத்தியாத பயலுக ஏன் கடன் வாங்குறான் கேளு. சொல்லியா? என்னங்க இது? ஆபத்து சமயத்துல ஆனானப்பட்ட பணக்காரன் கூட தான் கடன் வாங்குறான். பணங்கிறதுல அர்த்தம் இருக்கு. திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பான், குழைச்சி போடணும். ஆனா நான் ஏழைங்க, எனக்கெல்லாம் அந்த எண்ணம் வராதுங்க. வராதியா? ஆனா இப்ப வந்துருச்சே. இப்போ முதல்ல உங்களுக்கே வந்துருச்சு. அடுத்த போல எனக்கு வரும்னு சொல்றியா? பயிர் பார்க்கலன்னா கட்டுருவோம், கடன் கேட்கலன்னா கட்டுருவோம். இது பழமொழி. ஆமா அசல். ஐயோ நான் அசல் தானே. என்ன கேட்கலையா? பணம் அசல் என்ன? 50 பணம். வட்டி மாசத்துக்கு 50. தவறு வட்டி அதுவும் 50 தான். அதுவும் 50 தான். அது ஏங்க ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஊர் முதல்ல கொள்ளை அடிக்கிறீங்க? யார் நீ? 50 பணத்துக்கு 150 பணம் வாங்குறதா கொள்ள? நீ போ உள்ள. கன்னிசாமி வா வா வா. இன்னைக்கு பொழுது சாய அசலும் வட்டியும் வந்து சேரணும், இல்லன்னா நாளைக்கு ஓடி. ஏழைங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எப்படியாவது கட்டிடுறீங்க. தாண்டு தள்ளு. வாதம் வாதம். என்ன பாத்தீங்களா? பாத்தீங்களா? வட்டி சேஷ்ட. வட்டி வாங்குற பயிர்களுக்கெல்லாம் இப்படிதான் வரும். அதனாலதான் நான் கை நீட்டி வட்டி வாங்குறது இல்ல. ஒண்ணு வைத்த வள்ளி, ஒண்ணு வாதம், இவன் பிடி வாதம். 16 ஆண்டுகளாக என் அருகிலே இருந்த உன்னை பல மாதங்கள் விட்டு பிரிவதென்றால் முடியுமாப்பா, முடியுமா? பிரிவு மனித வாழ்க்கை சகஜமாக நேரிடக்கூடியதுதானே. இழியில் நூல் அருந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் துடிக்கும் என் இதயம் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேள் மருதவான. வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேர்க்காதே என்று சொன்னால் நின்று விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வரப் போகின்றாய். உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால் உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தாதீர்கள் அப்பா. இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் வாணிபம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே கிடைக்கும். மருதவானா, நீ போகத்தான் வேணுமா? சொல்றத கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை. விடிந்து விட்டதப்பா. மகனே, நீ சந்தோஷமாக போய் வா. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அழாதடா கண்ணு, அழாதடா. ஏமா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாதான் அழவா இருப்ப. வேலை கட்டவன் தான் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான். நாளும் உள்ளவன் நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு போகணும்? ஏமா நாலு உள்ளவன் அப்படின்னா என்னப்பா? 1 2 3 நாளா? அது இல்லடா என் கண்ணு.
உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி. அப்படின்னா அதுதான் நீதிய மறைக்கிற திராசு, நிறைய குறைக்கிற படிக்கல்லு, உரைச்சி எடுக்கிற உரக்கல்லு, உருட்டி எடுக்கிற மெழுகு. ஏப்பா அப்பா இப்படிதான் சம்பாதிச்சாரா? பின்ன எப்படி சம்பாதிச்சாரு? உங்க அப்பா இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சாரு நினைச்சியா? ஒழுங்கா சம்பாதிக்காம உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன் கொண்டாராம? எங்க அப்பா வீட்டுல வந்து அண்டா குண்டா அடுக்கு பாத்திரம் அத்தனையும் தான் கொண்டாந்தேன். அண்டா சொம்பு கொண்டாந்துட்டா, பெரிய 10 வேலி நிலத்தை கொண்டாந்த மாதிரி. வந்ததை மறந்துட்டு பேசாதடி. வந்தாளாம் இவ வாண்டா. அத்த உன்னை சொல்லணும் அத்த, நீ சொன்னேன்னு இவளை கட்டின, இப்ப இவ எதிர்த்து பேசுறான். நீ வரும்போது எப்படி வந்த கேக்குறேன். இப்படிதான் வந்த, இப்ப எப்படி இருக்க மறந்துட்டிய? அம்மா அண்டா குண்டாலாம் எனக்கு தெரியாம எப்பமா கொண்டாந்த? அப்ப நீ வயசுல இல்லடா. மவன ஏன்டா கண்ணுல தண்ணி விட்டு இருக்கிற? மருதவான அக்கறை சிமிக்கு போறானோ. அவன் அக்கறைக்கு போனா இக்கரையில இருக்கிறவன் இவன் அழுகுறான். இவனும் போறானோ. இவன் மூஞ்சிக்கு ஏண்டாடே. என்னங்க ஏதோ குழந்தை ஆசைப்படுது, ஏதாச்சும் கொடுத்து அனுப்புங்களேன், போயிட்டு வரட்டும். என்னையா நீ உனக்கு விஷயம் புரியாம பேசு. இந்த வயசுல தண்ணி மேல மிதங்கி இவன் போகலாமா? ஆசைப்படுது போயிட்டு என்ன ஆசைப்படா? இருக்கிறதையும் கொடுத்துட்டு என்ன குட்டிச்சவரா போய் சொல்றியா? அதுவும் இந்த குட்டிச்சவர்கிட்டயா நான் கொடுக்கறது? போதும் சும்மா இருங்க. நீங்களே குழந்தை போய் கொடுத்து வரேன்னா பாக்குறவங்க உங்களை என்ன நினைப்பாங்க? இப்ப யாரு தெய்வா? அவனுக்கு வியாபாரம் செய்ய தெரியுமா? முதல்ல நான் கேக்குறேன். பிடிக்க தெரியுமா? தராச முதல்ல பிடிக்க தெரியுமா? இல்ல பிடிச்ச தராச முள்ள ஒதுக்க தெரியுமா? இல்ல படிக்கல்ல மாத்தி போட்டு கணக்கு பண்ண தெரியுமா இவனுக்கு? ஆனா இந்த வியாபாரம் வேணா, கலப்பட வியாபாரம் நல்லா நடக்குது. அதாவது தெரியுமா, எதுல கலந்தா எவ்வளவு லாபம் வரும் இல்லையா? பக்காவுக்கு முக்கா கலந்தா எவ்வளவு லாபம் வரும் அது தெரியுமா இவனுக்கு? நேத்து முளைச்ச கிள்ளி கீரை. ஐயா அனுபவம் என்ன? எத்தனை ரத்தனத்தை எடை போட்ட கை, எத்தனை தங்கத்தை அளவெடுத்த கை, மரகதா மாணிக்கத்தை மடியில வச்சு செலாவணி பண்ண கை அந்த கை. அதுக்கு வயசு வேணாம். மலை எங்க மடுவெங்க? மலை எங்க மடுவெங்க? அது சின்னையாவுக்கு பொட்டி தயாராயிடுச்சுங்க. பொட்டி கூட தயாராயிடுச்சுடா. மருவே தெருவுல போய் கட்டு வளர்த்தி ஜகனம் பாத்துட்டு சீக்கிரம் போ. ராவுகாலம் வரத்துக்கு முன்னே குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க. ராவுகாலம் வரணுமா? நீதான் 16 வருஷத்துக்கு முன்னாலேயே பெத்து வச்சிருக்கே ஒரு ராவுகாலத்தை. போதும், குழந்தை அப்படிலாம் சொல்லாதீங்க. சீக்கிரமா கொடுக்கறத கொடுத்து அனுப்புங்க. என்னமோ வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாதிச்ச சொத்து, அதை அழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை வந்து நம்ம வீட்டுல பிறந்திருக்கு. என்ன ஆகுதோ ஏதாவதோ. ஒண்ணும் ஆகாது. 1 லட்சம் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க. அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சோறு தின்ன கையோட தூங்க வச்சிரு. இல்லாட்டி இவங்க 2 பேரும் வந்து அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. போடா, எங்களை பத்தி தெரியும் போடா. அம்மா நான் வர்றேம்மா. ஏப்பா என்னை ஆசீர்வதியுங்கள். இது ஒண்ணுதான்டா இல்ல என் குழந்தை. வா தம்பி உட்காரு. எங்க முகமெல்லாம் வாடி இருக்கு? சோர்ந்து போய் வரையே. அவன் என்னோட இருந்த போது இந்த உலகமே எனக்கு இன்பமயமாய் இருந்தது. ஆனா அவன் போன பிறகு பார்க்கிற இடமெல்லாம் ஒரே சூன்யமா தோணுது. எப்பவும் மருதவான நினைவுதான் அக்கா. ஊராம் பிள்ளைய உன் பிள்ளையா வளர்க்கும் போதே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம் இருக்கே, அதுவே உன் சொந்த பிள்ளையா இருந்துட்டா. அக்கா, மருதவாணன் என் சொந்த பிள்ளைதான் அக்கா. ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவியிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான். விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கே. இந்த பாசம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஆனா மருதவாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உன் விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி. சரி சரி, நான் வர்றேன் அக்கா. என் குழப்பத்தை நீ அதிகமாக்கிட்ட. கொஞ்சம் பொறு தம்பி. ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன். இதோ வந்துட்டேன். தம்பி, அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இந்த சாப்பிடு. அப்பமா ஆகட்டும். இந்த பிள்ளை சீக்கிரம் வந்துடாது. அதை ஏன் சின்ன வயசுலயே அலங்காரம் ஆட்டத்தை பார்த்தால தெரியும். போங்க, அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்றது. ஏன் உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல உங்க அம்மா ஆடின ஆட்டம் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது.
அரைக்கால் செட்டியார் வீட்டுல தினம் கச்சேரி பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. என்னங்க நிக்கிறீங்க? என்ன ஆட சொல்றியா? உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு சொல்றவங்க சொன்னாலும் உட்காருவேன். எல்லாரும் சொல்லி உட்காந்தா பெருமை இல்லை. இங்க வந்தா உட்காரவா சொல்லுது, பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது. ஆமா உங்க அம்மா பரதநாட்டியமா பதரநாட்டியமா? ஏண்டி நாட்டியத்தை மட்டும் ரசிச்சா போதுமா? இந்த பாட்டியை ரசிக்க சொல்லுடி. பாட்டியை ரசிக்க சொல்றீங்களா? போங்க, உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும். உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை திங்குறாங்களோ, காயங்கள் பட்ட கரைச்சு குடிப்பாங்களோ? என்ன கொஞ்சம் அடுப்ப பத்த வச்சு கொடுத்துட்டு வாங்களேன். பேச்சுக்கு பேச்சு வித்தாரம். அதுக்காகத்தான் இந்த முத்தாரத்தை கொண்டாங்க. எங்க போற எங்க போற ஐயா, எங்க போற? வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்னு தான் இங்க வர்றேன். நீ இங்க இருந்து புட்டுக்கிட்டு போறியே. பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எதிலும் பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து மயக்கிடும் எவாது பொட்டிக்காரு. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. சாரீர வளமையில் அது சரி, இந்த மாதிரி ஒரு பயலுக்கும் கிடையாது. சரீர இளமையில் வைரம் பாஞ்ச கட்ட சங்கீத இனிமையில் நிகர் யாரு, உமக்கு நிகர் யாரு? எனக்கு நிகர் நான் தான். சாரீர வளமையில் சரீர இளமையில் சங்கீத இனிமையில் நிகர் யாரு? நல்ல தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர், தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர் தனிக்கவை வாழர் என்று புகழ்வாரு. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்த வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும், எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும், அமைதி எண்ணம் கொண்டு இன்பக் குயில் பாடினாலும், அத்தனை குயில் போலே அந்த தருமா மயக்கும், அத்தனை குயில் போலே அந்த தருமா உங்கள் அன்பைக்கு வரும் மன இன்பம் தான். பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்த வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. அத்தை, அவரை இன்னும் காணும். வேலை வேலை சரியா சாப்பிடுறது கூட கிடையாது. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அவர் உடம்பு என்னத்துக்காகும்? மருதவானம் போனதுல இருந்து அவனுக்கு வீட்டு நிலவேது. போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவன் முகத்துல சிரிப்பு வரும். அம்மா, என்ன சேர்ந்தனாரே, நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? எங்க திருவங்காடம்? காலையில் கடையிலிருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு. இன்னும் இங்கு வரவில்லையா? எங்கே போயிருப்போம்? அம்மா, தம்பி, என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா? அம்மா, பார்க்கும் இடமெல்லாம் மருதவாணன். பூஜை அருகில் அவன் இருப்பது போலவும், சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை. இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொல்லுகிறான் அம்மா. வருந்தாதீர்கள் ஐயா. மருதவாணன் நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரி மூலம்
இப்போதுதான் செய்தி கிடைத்தது. மருதவாணன் வர்றானா? ஐயனி, உனது திருவருட் கருணையே கருணை. ஐயனே போதும், ஊழி கூத்து உற்பாதத்தின் கோர நாடகம் போதும். காப்பதும் பாரமையா ஐயா, காப்பதும் பாரமையா. புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழையேறாமல் காப்பதும் பாரமையா. மருதவாணன் இன்னும் வரவில்லையா? துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானா? வந்து விடுவான் ஐயா. பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான். எல்லாம் மருதீசனின் கருணை. மருதவாணன் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே. என்ன கொண்டு வந்திருப்பானோ? ஐயா ஐயா ஐயா, மாணிக்கம், சிதம்பரம் வந்து விட்டீர்களா? மருதவாணன் எங்கே? வந்து கொண்டிருக்கிறான் ஐயா. நீ என்ன கொண்டு வந்தாய்? சர்க்கரை மூட்டைகள். பலே பலே. நீ என்ன கொண்டு வந்தாய்? ஏலம், லவங்கம், வாசனை திரவியங்கள். ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே. ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன. பார்த்தீர்களா, என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான். சிதம்பரம், மருதவாணன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது. ஐயா, உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லத்தான் இங்கு வந்தோம். என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன சொல்கிறீர்கள்? மருதவாணனுக்கு பைத்தியமா? உங்களுக்குத்தான் புத்தி கலங்கி விட்டது. அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள். உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள். ராட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான். பொய் பொய். விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வேறு எழுதி வாங்கி இருக்கிறான். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான். என் முன் நிற்காதீர்கள், போங்கள். சேந்தனாரே, அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வா. எப்படி? சேந்தனாரே, அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான். வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெண்காடனின் மகனாய்வன் தொலைத்து விட்டானே என் பெருமையை. உற்றார் சிரிக்க, ஊரார் நகைக்க, உரிய குலத்தொழிலுக்கே ஊரு தேடி விட்டானே. வந்து விட்டாங்க மருதவான கண்ணு. இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெருகத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே, இதுதானா அந்த செல்வம்? உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. என்ன? சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர். பெற்ற தந்தையாரும் அதே கூறுகிறீர்கள். விட்டாயே மகனே. அப்பா, பொருளாசி பாசத்தையும் மிஞ்சி விட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று தானே இப்போது வருந்துகிறீர்கள். நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணெதிரில் காண்பது போதாதா? போதாதப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் ஏதேதோ கூறுகிறானே, உங்களுக்கு புரிகிறதா? விரைவில் எல்லாமே புரிந்துவிடும் அப்பா. பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களை போல் அன்னையார் என்னை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆசையோடு காத்திருப்பார்கள். நான் போகிறேன். பார்த்தீர்களா, போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே. கவலைப்படாதீர்கள் ஐயா, பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள். விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறார். விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். 3 விராட்டிகள். இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறார். ஒன்று எனக்கு, ஒன்று அவன் தாய்க்கு, மற்றொன்று அவன் பாட்டிக்கு. முத்து, வைரம், எல்லாமே நவத்திரங்கள். சிவகலை
வந்துட்டான் பாரு. மருதவானா, மருதவானா, என் செல்வமே. மருதவானா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு இரு, நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி அப்பா உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? வர வழியில புயல மழையும் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்திருக்குமே. எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா. அலைக்கடல், பெரும் புயல், பேய்காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா. கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தியா? உன்னை கண்ட ஆனந்தத்துல பூரிச்சு போயிருப்பாரே அவர். ஏன் சிரிக்கிற? இல்ல, என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா. நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாதென்று நினைக்கிறாரோ என்னவோ. உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. நீதான்ப்பா அவருடைய செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம். பாசித்தை விட பொன்னாசிய பெரிதம்மா, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செல்வம் இந்த பேழைக்குள் இருக்கிறது. கோடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள். இதை நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே. கடையில கொடுக்கிற பொருள் இல்லை, இது அகப்பொருள். அகத்துல தான் கொடுக்கணும். அதுவும் அகத்துக்குரிய நீங்க தான் உங்க கையால நேர்ல அவரிடம் கொடுக்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. விளையாட்டா சொல்றியா, வெறுமா சொல்றியான்னு தெரியல. இரு, இத பத்திரமா வச்சுட்டு வர. நீங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கேன். மருதவாணன் எங்கே? இங்கதானே இருந்தா, இங்கே நின்னுட்டு இருந்தானே. மருதவாணா, தம்பி. என்னப்பா, என்ன நடந்தது? கடையில என்ன ஆச்சு? அம்மா, மருதவாணனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய மனதை புண்ணாக்கி விட்டேன் அம்மா. அவனுடைய பெருமையை தெரியாமல் அவனை பித்தன் என்று ஏசி விட்டேன். அவன் பித்தன் அல்ல, சித்தன். நான் தான் பித்தன், சிவகலை, நான் தான் பித்தன். பொறுங்க, விவரமா சொல்லுங்க. பொருளாசைக்கும் புகழாசைக்கும் அடிமைப்பட்டு புத்திர பாசத்தையே கொன்று விட்டேன் சிவகலை. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அவன் எங்கு போனான்? போகும்போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை? உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு பேழையை கொடுத்திருக்கான். அதுல பெரும் செல்வம் இருக்கான். எடுத்துட்டு வரேன் பாருங்க. கொண்டு வந்ததெல்லாம் போதாது என்று இன்னும் வேறு செல்வமா? நவரத்னங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா? இந்தாங்க. வாராது காணும் கடைவழி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. என்னமா போல இருக்கீங்க? மருதவாணா, நீ கூறியது உண்மைதானப்பா? ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாக எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். ஆமாங்க. மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பதித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை. காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்து சிவன் ஐயா சிவன். பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனே. என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க? நான் என்ற கைதலில் திருவங்காரா, என்னடா தம்பி சொல்றேன்? அம்மா, அறிவித்து விட்டான் அம்மா ஐயன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. வாராது ஐயனே, வாராது. மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான். என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டார். உற்றாரும் பெற்றாரும் மற்றவருமே வரமாட்டார்கள். இருந்ததும் நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எடுத்து போட்டு சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே? என் நினைவு
உற்றார் பெற்றார் உடன் பிறப்பார். வீடு இருக்க தாய் இருக்க வேண்டும் மனையாள் இருக்க, வீடு இருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தான் இருக்க, மாடிருக்க கண்டிருக்க இவையெல்லாமே கூட வந்து விடுமோ? மாறும் போது நம்மை மீள வைக்குமோ? உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுடாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்லை. திருவங்காடா, உன்னை பெற்று வளர்த்த இந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. தம்பி, சுவாமி, ஐயா, சுவாமி. அப்பொழுது என் கதி என்ன சுவாமி? சுவாமி இங்கு இல்லை சிவகலை. அவன் அங்கே ஜோதியாய் சுடரொளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே, அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேற வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவான். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் ஏற்றபடி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி. போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று பாசம் காதல் அற்று போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பில் கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றி விடாதே சிவகலை. ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கலைங்க, என் மனசு தாக்கல. நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது விழுந்து கிடக்கிறது. இதற்கு என்ன வழி, என்ன வழி? ஏழை எளியவர்க்கு வாரி வாரி வழங்குங்கள், இல்லை என்று வருவோருக்கு அள்ளி வீசுங்கள், அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்னாவது? நான் உங்கள் கைத்தலம் பற்றியவன், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன். மாணிக்க முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்பொன் கட்டிலை காலத்தச்சன் கலத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது பெண்ணை கொஞ்சினேன். உண்மைதான், நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடு, உயிர் வாழ்வு உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போக்கு. நீ மனதை கட்டுப்படுத்து, நீயும் பக்குவப்பட வேண்டாம். 10 மாதம் சுமந்து தொட்டு வயிறு பத்தி எறிதடா. வயசான காலத்துல இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாதப்பா. அம்மா, எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா, வேண்டாம். 5 வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனார். என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம் பார்மேலை கோலமேலை போட்டு வளர்த்தேன். உன் மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகனை நான் விட மாட்டேன். கொள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகையில தள்ளி மிதிச்சிடும்பா. அம்மா, குடியிருந்த கோயிலே உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர், உங்கள் உதிரம், நீங்கள் போட்ட சோறு, நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு கொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே, வருகிறேன். என்ன நடந்தது? ஏன் ஐயா அப்படி நிக்கிறாரு? வணக்கம் திருவெண்காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள். தவிர நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா இருக்காதா? அரண்மனைக்கு வரும்போதெல்லாம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அடடா, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்னங்கள்! அத்தகைய செல்வரையா நாம் இந்த நிலையில் காண்போம்? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன்? நீர் நிற்க நாம் இருக்க. சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர்.
ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்துள்ள வேண்டும் அடிகளே. நான் வருகிறேன். ஏமா நம்ம அப்பா எப்பமா ஈழத்திலும் திரும்பி வராரு? எப்ப வந்தாலும் வரட்டும். அவர் வந்து இப்ப என்ன நடக்க போகுது? நம்ம அக்காவுக்கு கல்யாணம் ஆத்துக்குள்ள திரும்பி வந்துடுறாமா? அட ஏன்டா ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? நம்ம வீடு இருக்கிற நிலைமையில எவன் வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்க போறான்? உங்க அப்பா வந்தாலும் நடக்காது, தாத்தா வந்தாலும் நடக்காது. மீனாட்சி, வாமா. உட்காருமா. உன் பேரன் சொன்னதை கேட்டியா? கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். என் கவலைதான் பெருங்கவலைன்னு. இங்க உங்களை எல்லாம் பார்த்து அதை மறக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு என்னம்மா கவலை? இல்ல உன் மருமக சிவகலைக்கு தான் என்ன கவலை? எங்க நிலைமை உனக்கு என்ன தெரியும் மீனாட்சி? சிவகலை 20 வருஷமா என் தம்பியோட சலிக்க சலிக்க வாழ்ந்தாச்சு. உனக்கோ வயசான காலம். உன் மகன் இனி அரசனா இருந்தான்னா, ஆண்டியா போனான்னா அதோட பலனை நான் தான் அனுபவிக்கிறேன். மீனாட்சி இருக்காங்க யாரும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்ல. கண்ட இடத்துல எல்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறான் உன் மகன். படுக்கிறதுக்கு மண்டபம், பாடுறதுக்கு பாட்டு, எடுக்கிறதுக்கு ஓடு. நானும் என் பிள்ளைகளை எங்க போறது? வேண்டாம் மீனாட்சி, வேண்டாம். இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாது. ஏற்கனவே நான் நொந்து போய் உன்கிட்ட ஆறுதல் கிடைக்கும்னு வந்தேன். நீ நாக்குல நரம்பு இல்லாம என்னென்னமோ சொல்லிவிட்ட. கூட பிறந்தவங்கிற பாசத்தையே சுட்டு பொசிக்கப்பட்டு என்னையே சீக்கிரமா சொட்டு பொசுக்கிற காலம் வரும். அப்ப நீ வர மாட்ட, என் முகத்துல முழிக்க மாட்ட. என் மகன் தான் வருவான். அப்போ நீ வர மாட்ட, என் மகன் தான் வருவான். இதுதானா நீங்கள் காவல் காக்கும் லட்சணம்? அந்த புறத்திலே திருடர்களை நுழைய விட்டு அயர்ந்து நிதியை ஆண்டு விட்டீர்களோ? ஓடுங்க. கையும் களவுமாக திருடரை பிடித்துக் கொண்டு வராவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் கழுவில் ஏற்றப்படுவீர்கள். உங்கள் சீக்கிரம். முத்து மாலைகள் அத்தனையும் பறி போய் விட்டனவே. கவலைப்படாது, கட்டாயம் கிடைத்துவிடும். மாலையே மாயமா மறைஞ்சிட்டாப்பா. ஆமாண்ண, தேடி தேடி காலெல்லாம் ஒரே வழி. அட உள்ளே யாரோ உட்காந்துருக்கா? வாய வழியா, வாய வழியாண்டா. நடுத்துல முத்து மாலை, இவன் தான் திருடன். எங்க உங்க ஆட்கள் எங்க மொத்த சாமான்லாம்? உண்மையை சொல்லு. நிஜத்தை சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? அட இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டானே. உடுக்கிறத கொடுத்து ராஜா முன்னாடி நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான். வாயா. படு மனமே படு. அரண்மனையிலிருந்து களவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் ஒன்று உன் வசமறிந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் உன்னை கையின் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள். நீ குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? என்ன துணிச்சல் உனக்கு? செய்ததையும் செய்துவிட்டு மமதியோடு சிரிக்கிறாயா? அரசே, இவன் சாதாரண கல்வன் அல்ல, கல் நெஞ்சம் கொண்ட கயவன். முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. ஆமரசே, கல்வனிடம் இப்படிப்பட்ட களங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. கருணையும் விழிகளையும் காண முடியாது. முற்றும் துறந்த ஞானி போல் தோன்றுகிறது. அரசே, வெளித்தோற்றத்தை கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம். ஆனால் நல்லவர்களைப் போலவே கயவர்களும் இருப்பார்கள் என்று திருக்குறளே கூறுகிறது. நல்லவர்களைப் போல் இருப்பவர்கள் எல்லோருமே கயவர்கள் என்று திருக்குறள் கூறவில்லையே. நீ உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா இல்லையா? ஒப்புக்கொண்டால்தான் தண்டனை குறையும். சொல், நீ தானே திருடினாய்? குற்றத்தை ஒப்புக்கொள்வான். இவன் தான் துணியோடு சிரித்து ஏமாற்ற பார்க்கிறானே. அரசே, அரண்மனையில் புகுந்து திருடியவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. நீ யார்? அதையாவது சொல்லிவிடு. நான் யார்? இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் யார்? அரசே, இவன் திருடனில்லை. அரசே, இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான். அரண்மனையில், அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை. அதோடு களவு போன முத்து மாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை. அது மாத்திரமல்ல, கோவிலுக்குள் இவன் பதுங்கி ஒளிந்து கொண்டிருந்ததும் உண்மை. இதிலிருந்தே குற்றம் ருஜுவாகிவிட்டதே. ஆம், உண்மைதான். திருடியது மக்கிறாயே, அது மாபெரும் குற்றம். அரசே, மகாராணியாரின் பாதக்கிழம்பு கூட பாத்தகதியற்றவன் அவர்களுடைய முத்துமாலையை திருடி தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் எவ்வளவு துணிச்சலான திருட்டு! உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. இவனை எழுத்து சென்று உடனே கழுவாத்தில் ஏற்றுக்கு. காகத்திற்கும் கழுவிற்கும் இவன் உடல் பிரித்தார்கள்.
என்ன நடந்தது? ஏன் இந்த சோகம்? ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு குழப்பம். என்ன என்ன? நெஞ்சில் சிறிது வலி. வைத்தியரை அழைத்து வர சொல்லட்டுமா? வேண்டாம், உடலுக்கு ஒரு நோயும் இல்லை, உள்ளத்தில் தான் ஒரு வேதனை. எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டால் சரியா? வாருங்க. உண்மையை சொல்லிவிடு. இந்த கடைசி நேரத்திலாவது குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாய் இல்லையா? என்ன மமதை உனக்கு? இங்குமா சிரிக்கிறாய்? நான் யாருன்னு தெரியுமா? நீ ஒரு மரம். என்ன, இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாகப் போகும் நீயா என்ன மரம் என்கிறாய்? இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது. நாளை இந்த மரம். சரி சரி, உன்னிடம் என்ன பேச வேண்டியிருக்கிறது? கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக் கொள். என் செயலாவதி யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த உணெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இங்கனே வந்து மூண்டதுவே, மூண்டதுவே. தீப்பட்ட வேல்முனை ஒன்று என் நெஞ்சை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது. வைத்தியரையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே. இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறி விட்டானோ என்று நினைக்கிறேன். அரசே, நீங்களுமா அவசரப்பட்டு விட்டீர்கள். அரசே, கல்வர் அல்ல அவன், மகான். கழுமரம் தீபத்தை எரிகிறது. என்ன, கழுமரம் பத்தி எரிகிறதா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது, நான் நினைத்தது சரியாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கல்வன். ஆராய்ந்து பாரா அறிவழந்து நெறி கொன்ற நானே கல்வன். மணிமுடியின் மகிமை அறியாது, செங்கோலின் தரம் உணராது, சிம்மாசனத்தை களங்கப்படுத்திய நானே கல்வன். நீதியை அழித்தேன், நியாயத்தை துளைத்தேன், சத்தியத்தையே கழுவேற்ற துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அடிகளே, மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்க நான் யார்? இல்லை இல்லை, தாங்கள் சாதாரணமானவர் அல்ல. தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன். கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள். கருணை என் செயலில் ஒன்றுமில்லையா? நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை. என் ஆசை, பாசம், அகங்காரம் அத்தனையுமே பற்றி எரிந்து விட்டன. என் மனதை மூடியிருந்த மாய இருள் பற்றி எரிகிறது அண்ணலே. ஆம், முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல். நான் அவன் அடிமையப்பா. நான் தங்கள் அடிமை. அடியாருக்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பந்த பாசங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுக்காதீர்கள், மறுக்காதீர்கள். எழுந்து. சிவபெருமான் சித்தம் அதுவானால் அதை தடை செய்ய நான் யார்? திருவருள்தான் திருவிடை மருதூரில் சந்திப்போம். அரசே, அரசே, ஏன் இப்படி மறைவிட்டீர்கள்? எங்களை பிரிந்து தாங்கள் செல்வதா? தங்களை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ்வதா? நம் குழந்தையை கூட மறந்து விட்டீர்கள். நீ நான் அரசன் அல்ல, ஆண்டி, நாடாள மைந்தன். நான் வீடு தேடி, நீங்கள் இங்கேயே சுகமாக வாழுங்கள். எனக்கு ஆணை பிறந்து விட்டது, நான் போகிறேன். போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம்.
அவரை தெரியுங்களா? தெருவோட போற நீங்க இங்க வந்து அழு மாதிரி இருக்கிறீங்க. உங்களாலேயே இதை தாங்க முடியலன்னா எங்க மனசெல்லாம் என்ன பாடுபடுது? தாங்க முடியாத வேதனை தானப்பா எனக்கு. இவர் செத்ததற்காக நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சாகப் போகிறீர்களே என்று நான் அழுகிறேன். ஐயா, பிறந்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டார். இவன் தான் தாங்குமா? ஐயோ போயில உன்ன பார்த்தா கைய தட்டுற தம்பி நிறுத்தப்பா. பெரிய தப்பு பண்ணிச்சு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் பட்டணத்தார். பட்டணத்தாரா? சாமி இவரை மன்னிக்கணும், தெரியாம செஞ்சுட்டோம். சாமி இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டுதான் போகணும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன். பெருக்க அழைத்தாலும் போகேகம், இழைத்தாலும் போகேன். நீ அம்மா போடம்மா, திருப்தியா சாப்பிடட்டும். வேணுங்கிறத கேட்டு போடு. மரதீசா அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது. எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள், அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும். வாருங்கள் குருதேவா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு கிடைப்பதற்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்ய சீடன் என்கிறார். வேண்டாமா? என்னை கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேல வாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள். சரி. உடம்ப தொடாத, ஆமா என் கண்ணும் உன் முகத்துக்கும் உறவு எப்படி உண்டாச்சுது? வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா வா பண்ண கூப்பிடணும். விளக்கு அணைஞ்சதும் இருக்க வாவான்னா கூப்பிடுவாங்க. என்னடா பெரிய இளவா போச்சு. நாசமான கட்டத்துல ராட்சசம் வந்து பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் கொஞ்சாதியோட கொஞ்சம் உரியா? ஏங்க இன்னும் இங்க வச்சிருக்கீங்க? ஏடு கிழிஞ்சா தானே எடுத்தறியலாம். எப்ப கிழியறது எப்ப எரியுறது? அடிச்சது அவனுங்க, கட்டிக்கிட்டது நான். எப்படி நம்ம கதை? அதுல ஒண்ணு வாதக்காலு, ஒண்ணு வயிற்று வலி. உங்க காசு என்ன, உங்க படம் என்ன, உங்க கட்டு மஸ்தார உடம்பு என்ன? ஐயோ என்ன இப்படி போட்டு பேசியா? முதல்ல சின்னல கிடக்கிறதே தெருவில் எடுத்துறீங்க. அப்பனே எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது. உனக்கு கொண்டு வரலையா? செத்து தொலைக்க மாட்டேங்க. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறேன்? ஏன் இப்படி மனசு தவற மாதிரி கத்துற? விளக்கு வைக்கிறதுல இப்படி லாபா லாபா கத்திட்டு இருக்கீங்க. வீடு பிடிச்சாப்பலதான் என்ன அனுபவிக்கிறது? நரகலோகத்துல போய் இன்னும் என்ன அனுபவிக்க போறீங்களா? இருந்து உங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து வாசிருக்காரு. ஐயோ இந்த யம யாராரு உயிரியே கொண்டு போறானே. என் அப்பனை மறந்துட்டா போல இருக்கு. உங்களுக்கு போட்டு அந்த காட்டுல ஒரு எருமை மாட்டு போட்டினாலும் ஒரு மணி காலாவது கிடைக்கும். மனுஷன் எப்படி இருந்தாண்டா, எப்படி ஆயிட்டான் பாத்தியா? பயமா இருக்குடா. இது என்னடா அவன்? இவன் என்ன கஷ்டப்பட போறான்டா? நம்ம சாமி பட்டணத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணோம், அடிச்சான்டா, கை கை இழுத்துக்கிச்சு அனுபவிக்கிறான். அப்படியா? அப்ப அனுபவிக்க வேண்டியதுதான். ஏய்
உனக்கு மருந்தும் கிடையாது வைத்தியம் கிடையாதுடா. போய் திருவிடமருதூர்ல பட்டத்தார் வந்து இறங்கியிருக்காரு, அவர் காலில் போய் விழு. எப்படியாவது மனுஷன் இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார். இல்லைன்னா சாவ. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, ஆ ஆ பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமின்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமின்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமின்றே இரு, பொல்லா உடலை ஆ ஆ ஆ பொம்மலாட்டமின்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை உடங்கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு, வாழ்வை உடங்கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல். பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல். எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமா தம்பி, இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. இறைவா, எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன், இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய், நேரம் கேட்டாய். நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை, தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய். தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். என்ன மன்னிச்சிடு தம்பி, இந்த மகாபாரதம் மன்னிச்சு. மனசார நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அரசனை போல இருந்த நீ இப்படி ஆண்டு காலத்துக்கு வந்துட்டேன். எல்லாரும் இந்த ஜாதியை விட்டு தள்ள மாட்டாங்க. அந்த கொடுமையை பொறுக்க முடியாமல் என் புள்ள குட்டைக்கு வாழணுங்கிறதுக்காக உனக்கு தீங்கு செஞ்சுட்டு தம்பி. என்ன மன்னிச்சிடு தம்பி, என்ன மன்னிச்சிடு தம்பி. நான் செய்த பாவத்துக்காக இந்த பெருமையை அழிக்கணும். எனக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் தம்பி. இனிமே யாரு உன்னை பத்தி சொல்பவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து விடும். சொல்லி அனுப்பி இருக்கேன், வந்துருவாரு. இந்த கோயிலுக்கு வருவேம்மா. என் மகனே
அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமாப்பா? கட்டாயம் வந்துருவாரத்தை வந்துடுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வரலையானாலும் காட்டுக்கு கண்டிப்பா வருவான். இவங்களை அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுமா? திருவங்காடா திருவங்காடா அத்தை அத்தை அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா ஐயோ அன்பொழுக வளர்த்த மகன் ஆண்டியாகி விட்டானே, ஆசைக்குறி பிள்ளை பரதேசி ஆகி விட்டானே என்று மனமுருகி மாண்டாயா தாயே. அம்மா தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே, தன் உதிரத்தே நான் உயிர் வாழ தானாக்கி இந்தவளே இறந்து விட்டேன். அம்மா திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி தகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீடுவே. நிறுத்துங்க, என்னை காப்பாற்றிய அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் போ. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வா. தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியிலே அமிர்தமே செல்வத்திரவிய உமானும் இட்டதே மூழ்க மூழ்கவே வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே மாக குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி ஊரு சுரோணித மீது கலந்து பனியுடற் பாதி சிறு துளி மாறு பண்டியில் உந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமை வாக்கா என்ற உருவமும் மலர் மாதம்
ஒன்பு நிறைந்து மடந்தைகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போதென நாமம் விளம்பு உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதில் அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினார் வீராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கையிருண்டு வயது முதிர்ந்து நரை திரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர்த்தடியும் ஆகியே வருவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி கூண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்துகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருரோமமும் சுங்கியும் விஞ்ச மனதும் இருங்க வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே பசி காத அடைக்குது. தள்ளாத வயசு தடுமாறி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்பா. ஐயா, நானும் முற்றும் துறந்தவன். உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது. ஒன்று செய்யுங்கள். மேலகோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறாங்க, அங்கு செல்லுங்கள். உங்கள் பசி தீரும். பாவம், நீயும் என்னை போல ஆண்டினானா? சரி சரி.
கீழே வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன். அந்த துறவி மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாகவும் சொன்னார். நீங்கள் தான் அந்த சம்சாரியா? என்ன, குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா? என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய் பாசமும் அல்லவோ மாற்றிவிட்டது. வேண்டாம், இனி எந்த பாசமும் வேண்டாம். நம்ம ஐயா திருவடை மருதூருக்கு வந்திருக்காரு. நேர்ல பார்த்தவங்க வந்து சொன்னாங்கம்மா. உண்மையாவா? என் கனவு பலிக்கு நாள் வந்து விட்டது. நான் இப்பொழுது அவரை போய் பார்க்க வேண்டும். இந்த தள்ளாத வயசுல எப்படி அம்மா போவீங்க? திருவடை மருதூர் போய் சேரும் வரை என் உயிர் தங்கினா போறேன். என் உயிரை கையில பிடிச்சிட்டு எப்படியாவது நான் போய் சேர்ந்துருவேன். நான் லட்சுமி. சுவாமி, தங்களை காண நானும் எனது குமாரத்தையும் காசியிலிருந்து வந்திருக்கின்றோம். வந்த காரணம், நினைவு தெரிந்த நாள் முதல் இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி. ஆம் சுவாமி, தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி. என்னை உனக்கு எப்படி தெரியும்? திருவோட்டையும் பிறந்த துறவி நான். தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்வதா? சுவாமி, சுவாமி! குருதேவா, குருதேவா! மறுபிறவிலும் பத்த பாசமா? தங்கள் எச்சிலுண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ? இந்த பெண்ணின் பாசத்திலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். வளாட்டுங்கள் வள்ளலே. எல்லாம் ஈசன் திருவிளையாடல். பத்ரகிரி, அவனிடம் சென்று முறையிடுவோம். வாருங்கள். மருதீசா, துறவு பூண்டவனை இன்னுமா சோதனைக்குள்ளாக்குகிறாய்? மருதீசா, 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 மருதீசா! அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே? முக்தி அடையும் பக்குவம் அற்றுவிட்டேனா நான்? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ? ஐயா ஐயா மெய்யாய் இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காண வேணும் என்றே காத்திருந்தேனே, காண வேணும் என்றே காத்திருந்தேனே, கனியாத புது ஞானி மேல் கண்குடிந்ததோ ஈசா, கனியாத புது ஞானி மேல் கண்குடிந்ததோ? என் குறை ஏதோ பண்பில்லாததோ? என் தாய் அன்பே அங்கோ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காதற்ற ஊசியும் வாராது காண் என்றே, காதற்ற ஊசியும் வாது காண் என்றே, கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ ஈசா? கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ? அமுதானவா
என் தாய் அன்பே அன்போ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ. கவலைப்படாத சுவாமி, நான் இனி என்று காண்பேன். இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்திலாவது தங்களுக்கு வரம் தாருங்கள் சுவாமி. சுவாமி சுவாமி சுவாமி. பாத்தியாடி இந்த சாமியார ஈர மண்ணுல மரக்கட்ட மாதிரி கிடக்குறாரு. மேல ஆகாசம் கீழே பூமின்னு நிம்மதியா தூங்குறாரு. ஞானின்னா இவரு தாண்டி ஞானி. ஓடி போ பைத்தியம். ஞானியா இவரு? எல்லாம் திறந்த ஞானியா இருந்தா இவரு ஏன் முழங்கைய தலைக்கு மடிச்சு வச்சு தூங்குறாரு? ஞானி தலைக்கு சோகமா கேக்குது. வாடி போலாம். அந்த பெண்கள் கூறியதும் நியாயம்தானே. சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவியாக முடியும்? பாத்தியா, நாம பேசுறதே காதுல விழுந்திருக்கு. தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு. இவர் உண்மையிலேயே பெரிய ஞானி தாண்டி. ஓடிப்போ. உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவர் ஏண்டி கவனிக்க வேணும்? வாடிப்போ. உண்மைதான், எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை. இறைவா, யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறார். உன் கருணையே கருணை. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன்.
சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே நான் இனி சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே திருக்காளாத்தியப்பருக்கே அப்பருக்கே கரும்பு தித்திக்கும் நாள் என்றுதான் வந்துடுமோ ஈசா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா? மனம் இறங்கவில்லையா? ஆஹா ஆஹா, தேய்கரும்பு இனிக்கிறது, பேரின்பம் பிறக்கிறது. விளையாட்டில் வெற்றி, சித்து விளையாட்டில் வெற்றி. சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள். ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். இங்க வாங்க, உங்களோட என்னையும் விளையாட சேர்த்துக்கிறீங்களா? தாத்தாவையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாம்டா. தாத்தாக்கு என்ன விளையாட்டு தெரியும்? தாத்தா குட்டிலாட்ட போட தெரியுமா? தாத்தா மச்சகுதிரை விளையாட தெரியுமா? தாத்தா கண்ணாமூச்சி ஆட தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும், அதுதான். சாப்பிடுங்க. இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன். நான் உட்கார்ந்து கொள்கிறேன், அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள், பிறகு பாருங்கள். உள்ள போயிருக்காரு, என்ன செய்ய போறாரு? தம்பிகளா, மறுபடியும் என்னை மூடி விடுங்கள். தம்பிகளா, இன்னொரு முறை என்னை வைத்து மூடி விடுங்கள். இந்த தடவை தாத்தாவை விடக்கூடாதுடா, எல்லாரும் கால அமைக்க பிடிச்சிங்கடா. என்னடா என்ன தாத்தா சொன்னா வந்து பாப்பீங்கடா. தாத்தா காலி வைக்கிறா, வாங்கடா எல்லாரும் வாங்கடா வாங்கடா. இவனும்